أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமுள்ள சகோதரர்களே, சூரத்து துஹா, இந்த சூறா ஓதுனாலே மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். கவலையா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சூறாவை பொருள் விளங்கி இதோடைய அர்த்தத்தை விளங்கி நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா அதுல மிகப்பெரிய ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். எவ்வளவு பெரிய துயரத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு இன்பமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை இந்த சூறா நமக்கு உருவாக்க அருமை சகோதரர்களே. இந்த சூறா இறக்கப்பட்டதனுடைய சபபு நுசுல், காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திடீர்னு வஹி நிறுத்தப்பட்டுருச்சு. வஹி வரல, ரொம்ப நாளா வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனசுல ஒரு கவலை, ஒரு சஞ்சலம். என்ன காரணம் தெரியலையே, வஹி வரலையே அல்லாஹ்விடத்திலிருந்து. ஏன்னு சொன்னா வஹி வரல அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்தது என்ன செய்யறது அப்படிங்கிறது நபிக்கு தெரியாது. இப்ப இந்த சூழ்நிலையில வஹி வராத அந்த காலகட்டத்துல மக்காவுல உள்ள குறைஷிகள், முஷ்ரிக்குகள் என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னா, அதுல குறிப்பாக தப்சீர்ல வரக்கூடிய விஷயம், உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைஷி பெண்மணி. இதுல வந்துட்டு இவங்க யாருன்னு சொல்லிட்டு அந்த வரலாற்றுல குறிப்பிடும் பொழுது அபூ லஹபுனுடைய மனைவி என்பதா சொல்றாங்க. இப்ப இவங்களும் முஷ்ரிக்குகளும் சேர்ந்து, என்ன முகம்மதே, சாத்தான் உங்களை கைவிட்டுட்டானா, அவன் உங்க மேல கோவப்பட்டுட்டானா அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழல் அங்க ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப மன சஞ்சலத்தை ஏற்பட்டுச்சு. அதுல தஃப்சீர்ல எழுதும்போது சொல்றாங்க, ஹஸனன் ஷதீதா, அதாவது கடுமையான கவலை ஏற்பட்டுச்சு நபிக்கு. இப்ப இந்த சூழ்நிலையில தான் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி வச்சு, நபியே நாம என்ன செய்யல, உங்களை கைவிடவும் இல்லை, உங்க மேல நாம கோவப்படவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். நபிக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. எனக்கு எப்பெல்லாம் கவலை ஏற்படுதோ, எப்பெல்லாம் கஷ்டங்கள் ஏற்படுதோ, எப்பெல்லாம் சிரமமாக நான் கருதுறேனோ, அந்த நேரத்துல இந்த சூறா எடுத்து ஓதும் பொழுது மிகப்பெரிய ஒரு மன சந்தோஷம், கவலை போக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சூறாவை நான் பார்க்கிறேன். அருமை சகோதரர்களே, குர்ஆன்ல இது போல ஏகப்பட்ட வசனங்கள், ஏகப்பட்ட சூறாக்களை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி வச்சிருக்கிறான். குர்ஆனை பொருள் உணர்ந்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி நம்ம ஓதும் பொழுது அந்த சூறா, அந்த வசனம் நம்முடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த குர்ஆன் விளங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அருமை சகோதரர்களே. அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், இந்த குர்ஆனை ஓதியதற்கு பின்னால், இந்த குர்ஆனை நான் ஓத ஆரம்பித்ததற்கு பின்னால், அதற்கு முன்னால் உண்டான வாழ்க்கையை விட இந்த குர்ஆனை நான் ஓத ஆரம்பித்ததற்கு பின்னால் எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருளாதாரத்திலே முன்னேற்றம், என்னுடைய குடும்பத்திலே சந்தோஷம், இவையெல்லாம் என்னால வாயால சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஒரு தெளிவான விஷயம் அருமை சகோதரர்களே. குர்ஆன் ஒரு மனிதனை எந்த காலகட்டத்திலும் தலை குனிய வைக்காது. குர்ஆன் ஒரு மனிதனை எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவனை தலை கவிழ்ந்து செல்ல அந்த குர்ஆன் முன்வராது. இந்த குர்ஆன் அந்த மனிதனை முன்னேற்றத்தின் பாதையில் தான் அழைத்து செல்லும் என்பதை நாம் முதல்ல விளங்கின அருமை சகோதரர்கள். குர்ஆனை உணர்ந்து, குர்ஆனை பொருள் உணர்ந்து அதை ஓதுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.